வணக்கம் அன்பு மாணவர்களே. 10ஆம் வகுப்பு பாடம் 4 வடிவியல் பாடத்திலிருந்து இந்த 2ஆம் காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நாம் ஏற்கனவே முதல் காணொளியில் அடிப்படையான ஒரு சில தேற்றங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் 2 முக்கிய தேற்றங்களை நாம் விரிவாக காண்போம். மேலும் இத்தேற்றத்தை பயன்படுத்தி எவ்வாறு கணக்குகளை எளிய முறையில் செய்வது என்பதை பற்றியும் காண்போம். முதலாவதாக அடிப்படை விகித சம தேற்றம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி என சுருக்கமாக கூறலாம், அல்லது தேல்ஸ் தேற்றம். இந்த தேற்றத்தை கண்டுபிடித்த கணித மேதையின் பெயர் தேல்ஸ். எனவே இத்தேற்றம் தேல்ஸ் தேற்றம் என அழைக்கப்படுகிறது. முதலில் தேற்றத்தை காண்போம். ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். கூற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முக்கோணத்தில் இந்த படத்தை பார்த்தோமானால் தெளிவாக புரியும். BC என்ற பக்கத்திற்கு இணையாக DE என்ற கோடு வரையப்பட்டுள்ளது. அப்படி இணையாக வரையப்பட்ட DE என்ற கோடானது மற்ற இரு பக்கங்களை AB என்ற பக்கத்தையும் AC என்ற பக்கத்தையும் சம விகிதத்தில் பிரிக்கும். இதுதான் கூற்று. தேற்றத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தேற்றமாக இருந்தாலும் அதை நிரூபிக்க முன்னர் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், தேற்றத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது, நாம் என்ன நிரூபிக்க வேண்டும், இதற்கு நமக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அமைப்பு என்ன வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் இத்தேற்றத்தின் நிரூபணத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தேற்றத்தில் கொடுக்கப்பட்டவை என்னவென்றால், முக்கோணம் ABCயில் ABயின் மேலுள்ள புள்ளி D, ACயின் மேல் உள்ள புள்ளி E ஆகும். இதில் என்ன நிரூபிக்க வேண்டுமென்றால், AB என்ற பக்கத்தையும் AC என்ற பக்கத்தையும் DE என்ற கோடானது சம விகிதத்தில் பிரிக்கும். அதாவது AD/DB = AE/EC. இதற்கு நமக்கு தேவையான அமைப்பு என்னவென்றால், DEயும் BCயும் இணையாக இருக்குமாறு வரைந்து கொள்ள வேண்டும். தற்போது நிரூபண பகுதிக்கு செல்வோம். இந்த படத்தில் நமக்கு இரு முக்கோணங்கள் கிடைத்துள்ளது. ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணமாகிய ABC, மற்றொன்று சிறிய முக்கோணமாகிய ADE. இரு முக்கோணங்களை எடுத்து ஒப்பிடுவோம். கோணம் ABC, கோணம் B ஆனது கோணம் Dக்கு சமமாக இருக்கும். ADE இந்த கோணத்திற்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் DE என்பது BCக்கு இணைக்கோடு. நமக்கு ஏற்கனவே முக்கோணத்தினுடைய பண்புகளை பற்றி நன்றாக தெரியும். ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். எனவே கோணம் Dயும் கோணம் Bயும் சமம். இதே பண்பை பயன்படுத்தி கோணம் Eயும் கோணம் Cயும் இவை இரண்டும் சமமாக இருக்கும். அதாவது கோணம் ACB = கோணம் AED. இந்த இரு முக்கோணங்களிலுமே A என்ற கோணம் பொதுவான கோணம். அந்த படத்தில் பார்த்தோமானால் தெளிவாக புரியும். அப்போ இரு முக்கோணங்களில் எல்லா கோணங்களும் சமமாக இருந்தால் அந்த முக்கோணத்தை AA விதிமுறைப்படி நாம் என்ன சொல்லலாம் என்றால், வடிவொத்த முக்கோணம் என கூறலாம். சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் ADE ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ வடிவொத்த முக்கோணங்கள் என்றால் ஒத்த பக்கங்களினுடைய விகிதங்கள் சமமாக இருக்கும். AB/DE = AC/AE என கிடைக்கிறது. ABயை இரு பகுதிகளாக பிரித்து எழுதலாம், AD + DB. அதே போன்று AC என்ற பக்கத்தை இரு பகுதிகளாக பிரித்து எழுதலாம், AE + EC. கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய AD அப்படியே வைத்துக் கொள்கிறோம், வலப்பக்கம் இருக்கக்கூடிய AEயை அப்படியே வைத்துக் கொள்கிறோம். இதை இரண்டாக பிரித்து எழுதினால் AD/AD + DB/AD = AE +
இசி டிவைடட் பை ஏஇ என கிடைக்கிறது. இதிலிருந்து டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. எனவே ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி என கிடைக்கிறது. ஆகவே தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. அடுத்தபடியாக இந்த அடிப்படை விகித சம தேற்றத்தினுடைய மறுதலை, தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலை, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். எந்த தேற்றத்தின் மறுதலையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளிக்கு செல்கிறோம். இதை தேற்றம் என கொண்டால் இறுதி புள்ளியிலிருந்து ஆரம்ப புள்ளிக்கு வருவதை நாம் மறுதலை என கூறுகிறோம். இவ்வளவுதான். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரையப்பட்டால் அது முக்கோணத்தினுடைய மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும் என்பதுதான் தேல்ஸ் தேற்றம். இதனுடைய மறுதலை என்பது ஒரு நேர்கோடானது முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களை சமமாக வெட்டினால் அக்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் அந்நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். If a straight line divides any two sides of a triangle in the same ratio, then the line must be parallel to the third side. அடுத்த தேற்றம் கோண இரு சமவெட்டி தேற்றம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இதனுடைய தலைப்பிலேயே இருக்கிறது கோண இரு சமவெட்டி. முக்கோணத்தில் 3 கோணங்கள் அமைந்திருக்கும், நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கோணத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய இரு சமவெட்டி என்றால் அந்த கோணத்தை இரு சம பகுதிகளாக வெட்டக்கூடிய ஒரு நேர்கோடு. உதாரணத்திற்கு 60 டிகிரி உள்ள ஒரு கோணத்தை எடுத்துக்கொண்டோமானால் 30 டிகிரி 30 டிகிரி என பிரிக்கக்கூடிய அந்த நேர்கோட்டை நாம் கோண இரு சமவெட்டி என கூறுகிறோம். தற்போது இத்தேற்றத்தை காண்போம். கூற்று: ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இரு சமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். தேற்றத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு படத்தில் காட்டியுள்ளது ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். இதில் கோணம் ஏ என்பதை ஏடி என்ற கோடானது இரு சம வெட்டியாக பிரிக்கிறது. அங்கே படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கோணம் 1 கோணம் 1 இது ரெண்டும் சமம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நிரூபிக்க வேண்டும் என்றால், இந்த ஏ என்ற கோணத்துக்கு எதிரில் உள்ள பக்கம் பிசி என்ற பக்கம், அந்த பிசி என்ற பக்கத்தை ஏடி என்ற நேர்கோடானது பிரிக்கிறது அல்லவா, அதனுடைய விகிதம், அந்த விகிதம் முக்கோணத்தினுடைய மற்ற இரு பக்கங்களின் விகிதத்திற்கு சமம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தேற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏயின் உட்புற இரு சமவெட்டி. நாம் இங்கு நிரூபிக்க வேண்டியது என்னவென்றால், ஏபி பை ஏசி இரு பக்கங்களின் விகிதம் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை சிடி. அமைப்பு. இத்தேற்றத்தை நிரூபிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஏபிக்கு இணையாக சிஇ என்ற கோடு வரைய வேண்டும். படத்தில் பார்த்தால் தெளிவாக புரியும். ஏபி என்ற கோடும் சிஇ என்ற கோடும் இணை. அது மட்டுமல்ல, சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைக. ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் கோட்டினை இயில் சந்திக்கிறது. ஏடி என்ற கோட்டை நம்ம நீட்டுறோம், அது எது வரைக்கும்னா இ என்ற புள்ளியில் வெற்ற வரைக்கும். இப்போ நிரூபணம் பகுதிக்கு செல்வோம். இந்த படத்தை பாருங்கள், நன்றாக தெளிவாக பாருங்கள். இந்த படத்திலிருந்து கோணம் சிஏடி, அதாவது 1 என மார்க் செய்யப்பட்டுள்ளது, அந்த கோணமும் அதன் கீழே கோணம் பிஏடி, இந்த இரு கோணங்களும் சமம். ஏனென்றால் கணக்கிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது, தேற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ என்ற கோணத்தை ஏடி என்ற கோடு இரு சமவெட்டி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கோணம் ஏஇசி, நன்றாக பாருங்கள், கோணம் ஏஇசி இந்த கோணமும் கோணம் பிஏஇ இந்த கோணமும் சமம். ஏனென்றால் ஒன்று விட்ட கோணங்கள் ஏபியும் சிஇயும் அமைப்புப்படி இணையாக வரைந்திருக்கிறோம். எனவே ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ முக்கோணம் ஏசிஇ இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கோணம் ஏசிஇ இந்த முக்கோணத்தில்
இரு கோணங்கள் ஒன்று ஒன்று என கிடைக்கிறது. ஒரு முக்கோணத்தில் இரு கோணங்கள் சமமாக இருந்தால் அவை இரு சமபக்க முக்கோணம் என அழைக்கப்படும். எனவே இதில் சமமான பக்கங்கள் எதுவென்றால் சம கோணங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பக்கங்கள் சமம். இது நமக்கு தெரியும், முக்கோணத்தினுடைய பண்பு. அதன்படி ஏசியும் சிஇயும் சமம். இப்போ முக்கோணம் ஏபிடி இந்த முக்கோணத்தையும் முக்கோணம் இசிடி இந்த முக்கோணத்தையும் எடுத்துக்கொண்டோமானால் இரு கோணங்கள் சமமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, டி என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய கோணமும் குத்தெதிர் கோணங்களாக கிடைக்கிறது. அப்போ ஏஏ விதிமுறைப்படி இவ்விரு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்களாகும். இப்போ வடிவத்த முக்கோணங்களின் பண்புகளின்படி முக்கோணத்தினுடைய பக்கங்களினுடைய விகிதம் சமமாக இருக்கும். ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதிலிருந்து ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி என கிடைக்கிறது. இது ஏற்கனவே நாம் இருசம பக்கம் கோணத்திலிருந்து சமன்பாடு 1இல் கண்டுபிடித்து வைத்துள்ளோம். அதன் மதிப்பை பிரதியிட்டோமானால் நாம் என்ன நிரூபிக்க வேண்டுமோ அது கிடைக்கிறது. இதிலிருந்து தேற்றம் நிரூபிக்கப்படுகிறது. தற்போது இந்த கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மறுதலை. ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நேர்கோடு அதன் எதிர்பக்கத்தினை உட்புறமாக மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமானால் அக்கோடு அமைந்த முனை கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும். அதாவது இந்த மறுதலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேற்றத்திலிருந்து வந்தோமானால் மிக சுலபமாக நமக்கு புரியும். ஒரு கோணத்தினுடைய இருசம வெட்டி அதுக்கு எதிரில் உள்ள பக்கத்தை வெட்டக்கூடிய விகிதம் மற்ற இரு பக்கங்களினுடைய விகிதத்திற்கு சமம். இதுதான் தேற்றம். இதனுடைய மறுதலை என்னவென்றால், இரு பக்கங்களினுடைய விகிதம் ஒரு நேர்கோடு வெட்டக்கூடிய விகிதத்திற்கு சமமாக இருந்தால் அந்த கோணத்தை அந்த நேர்கோடானது இரு சம பகுதிகளாக பிரிக்கும். இதுதான் மறுதலை. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது இவ்விரு தேற்றங்களை பயன்படுத்தி 2 மதிப்பெண்களை வினாக்களை எவ்வாறு செய்வது என காண்போம். இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 2 மதிப்பெண் வினாக்களை நாம் காண்போம். வினா எண் 1, முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரலல் டு பிசி, ஏடி ஈக்குவல் டு எக்ஸ், டிபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 எனில் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் நீளங்களை காண்க. வினா எண் 2, D and E are respectively the points on the sides AB and AC of a triangle ABC such that AB equal to 5.6 cm, AD equal to 1.4 cm, AC equal to 7.2 cm and AE equal to 1.8 cm so that DE parallel to BC. வினா எண் 3, படத்தில் டிஇ ஏசிக்கு இணை மேலும் டிசி ஏபிக்கு இணை எனில் பிஇ பை இசி ஈக்குவல் டு பிசி பை சிபி என நிறுவுக. வினா எண் 4, முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீது உள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிஇ பேரலல் டு பிசி என்றவாறு அமைந்துள்ளது. முதலாவது பகுதி ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4 மற்றும் ஏசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் ஏயின் மதிப்பு காண்க. அடுத்து வினா எண் 5, ஏபிசிடி என்ற ஒரு சரிவகத்தில் ஏபி பேரலல் டு டிசி மற்றும் பி, கியூ என்பன முறையே பக்கங்கள் ஏடி மற்றும் பிசியின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். மேலும் பிக்யூ பேரலல் டு டிசி, பிடி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், பிக்யூ ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் மற்றும் கியூசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எனில் ஏடியை காண்க. வினா எண் 6, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் தி சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் ஷோ தட் டிஇ பேரலல் டு பிசி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏபி ஈக்குவல் டு 12 centimeter, AD equal to 8 centimeter, AE equal to 12 centimeter and AC equal to 18 centimeter. Subdivision 2, AB equal to 5.6 centimeter,
AD equal to 1.4 centimeter, AC equal to 7.2 centimeter and AE equal to 1.8 centimeter. வினா எண் 7. படத்தில் PQ parallel to BC மற்றும் PR parallel to CD எனில் முதலாவது சப்டிவிஷன் AR by AD equal to AQ divided by AB. சப்டிவிஷன் 2 QB divided by AQ equal to DR by AR என நிறுவுக. வினா எண் 8. படத்தில் DE parallel to BC மற்றும் CD parallel to EF எனில் AD square equal to AB into AF என நிறுவுக. வினா எண் 9. முக்கோணம் ABCயின் பக்கங்கள் AB மற்றும் ACயின் மீதுள்ள புள்ளிகள் முறையே D மற்றும் E ஆனது DE BCக்கு இணை என்றவாறு அமைந்துள்ளது. AD equal to 8x minus 7, DB equal to 5x minus 3, AE equal to 4x minus 3 மற்றும் EC equal to 3x minus 1 எனில் xஇன் மதிப்பை காண்க. வினா எண் 10. கோணம் A இன் இருசமவெட்டி AD ஆகும். BD equal to 4 cm, DC equal to 3 cm மற்றும் AB equal to 6 cm எனில் ACயை காண்க. வினா எண் 11. AD என்பது கோணம் BAC இன் இருசமவெட்டியாகும். AB equal to 10 cm, AC equal to 14 cm, BC equal to 6 cm எனில் BD மற்றும் DCயை காண்க. வினா எண் 12. Check whether AD is bisector of angle A of triangle ABC in each of the following. First subdivision AB equal to 5 cm, AC equal to 10 cm, BD equal to 1.5 cm மற்றும் CD equal to 3.5 cm. வினா எண் 13. பின் வருவனவற்றுள் முக்கோணம் ABCயில் AD ஆனது கோணம் A இன் இருசமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். AB equal to 4 cm, AC equal to 6 cm, BD equal to 1.6 cm மற்றும் CD equal to 2.4 cm. இதுவரை இரு மதிப்பெண் வினாக்கள் 13 வினாக்கள் இப்பகுதியில் அமைந்துள்ளன. எல்லா வினாக்களையும் நாம் பார்த்தோம். இந்த 13 வினாக்களும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல தேல்ஸ் தேற்றம் மற்றும் கோண இருசமவெட்டி தேற்றம் இத்தேற்றங்களை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஒரு சில கணக்குகளை நாம் பார்ப்போம். இரு மதிப்பெண் வினாக்கள். முதலில் வினாவை நன்றாக தெளிவாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த தேற்றத்தை பயன்படுத்தி கொடுத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் கணக்குகளை செய்ய வேண்டும். முக்கோணம் ABCயின் பக்கங்கள் AB மற்றும் ACயின் மீது உள்ள புள்ளிகள் முறையே D மற்றும் E ஆனது DE parallel to BC என்றவாறு அமைந்துள்ளது. AD by DB equal to 3/4 மற்றும் AC equal to 15 cm எனில் A இன் மதிப்பு காண்க. இப்போ அவர்கள் கொடுத்துள்ள மதிப்புகளை படத்தில் குறித்து கொள்ள வேண்டும். அடிப்படை விகித சம தேற்றம் ஏனென்றால் முக்கோணம் ABCயில் DE ஆனது BCக்கு இணை என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ DE BCக்கு இணையாக அமையுமானால் மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும். இதுதான் தேல்ஸ் தேற்றம். அத்தேற்றத்திலிருந்து AD by DB equal to AE by EC என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் AD, DB, AE, EC இவற்றினுடைய மதிப்புகளை பிரதியிட்டால் நம் கிடைப்பது 3/4 equal to x divided by 15 minus x. இடப்புறம் இருக்கக்கூடிய 4 வகுத்தலில் உள்ளது. இது வலப்பக்கம் எடுத்து செல்ல வேண்டும். வலப்பக்கம் இருக்கக்கூடிய 15 மைனஸ் எக்ஸை இடப்பக்கம் எடுத்து கொண்டு வர வேண்டும். 3 × 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4x, 45 மைனஸ் 3x ஈக்குவல் டு 4x, 45 ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 3x, 7x ஈக்குவல் டு 45, x ஈக்குவல் டு 45 7ஆல் வகுத்தால் கிடைப்பது 6.43. எனவே AE ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். வினா எண் 2. முக்கோணம் ABCயில் D மற்றும் E என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் AB மற்றும் AC ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. பின் வருவனவற்றிற்கு DE parallel to BC என நிறுவுக. தற்போது
ஏபி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஏஇ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுகளை படத்தில் காட்டியுள்ளவாறு சிறியதாக ஒரு படத்தை வரைந்து அதில் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஏபியினுடைய மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஏடி 8 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 12லிருந்து 8 கழித்தோமானால் மீதி இருக்கக்கூடிய 4 சென்டிமீட்டர் தான் டிபி என்ற பகுதி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வலப்பக்கம் இருக்கக்கூடிய ஏசி பக்கத்திலும் இசியின் மதிப்பை காண வேண்டும். பின்னர் நமக்கு தெல்ஸ் தேற்றப்படி ஏடி பை டிபியினுடைய மதிப்பு 8/4 = 2, ஏஇ பை இசி ஈக்குவல் டு 12/6 = 2. இந்த 2 விகிதமும் சமமாக கிடைத்துள்ளதால் நாம் ஏற்கனவே தெல்ஸ் தேற்றத்தின் மறுதலையில் படித்துள்ளோம். விகிதங்கள் சமமாக இருந்தால் அந்த டிஇ என்ற கோடானது பிசிக்கு இணை. இரண்டாவது சப்டிவிஷன் ஏபி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர். எனவே டிபி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு 5.6 மைனஸ் 1.4. இதிலிருந்து இதை கழித்தால் கிடைப்பது 4.2 சென்டிமீட்டர். அதே போலவே ஏஇ ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 7.2 சென்டிமீட்டர். ஏசியிலிருந்து ஏஇயை கழித்தோமானால் நமக்கு கிடைப்பது 5.4 சென்டிமீட்டர். சென்ற கணக்கு செய்தது போலவே இங்கேயும் 2 பக்கங்களினுடைய விகிதம் காண்கிறோம். ஏடி பை டிபி ஈக்குவல் டு 1.4/4.2. இதை சுருக்கினால் கிடைப்பது 1/3. அதே போல் ஏஇ பை இசி ஈக்குவல் டு 1.8 / 5.4. இதை சுருக்கினால் கிடைப்பது 1/3. இங்கும் விகிதங்கள் இரண்டும் சமமாக இருக்கிறது. எனவே அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலையின்படி டிஇ என்ற நேர்கோடானது முக்கோணத்தினுடைய அடுத்த பக்கத்திற்கு இணையாக அமையும். வினாயன் 2. படத்தில் PQ parallel to BC மற்றும் PR parallel to CD எனில் AR by AD equal to AQ by AB. Subdivision 2 QB divided by AQ equal to DR by AR என நிறுவுக. படத்தில் முக்கோணம் ABCயில் PQ என்பது BCக்கு இணை. எனவே அடிப்படை விகித சம தேற்றப்படி 2 பக்கங்களினுடைய விகிதங்கள் சமமாக இருக்கும். AQ by AB equal to AP by AC. இதே போன்று முக்கோணம் ADCயை எடுத்துக்கொள்வோம். இந்த முக்கோணத்தில் AP divided by AC equal to AR divided by AD என கிடைக்கிறது. இந்த சமன்பாடு 1, சமன்பாடு 2 இவற்றிலிருந்து நமக்கு ஒரு பக்கம் சமமாக கிடைக்கிறது, மற்ற பக்கங்கள் சமமாக கிடைக்கும். AR by AD equal to AQ by AB. இதுதான் நாம் நிறுவ வேண்டியது. அடுத்த பகுதியில் முக்கோணம் ABCயில் PQ parallel to BC. அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி AQ by QB equal to AP by PC. முக்கோணம் ADCயில் PR parallel to DC. அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி AR by RD equal to AP by PC. 1 மற்றும் 2 இவற்றிலிருந்து AQ by QB equal to AR by RD. குறுக்கு பெருக்கம் செய்தால் கிடைப்பது AQ into RD equal to AR into QB. அப்போ RD divided by AR equal to QB divided by AQ. Therefore QB divided by AQ equal to DR by AR என நிரூபிக்கப்படுகிறது. பின்வரும் முக்கோணம் ABCயில் AD ஆனது கோணம் A இன் இருசமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். AB equal to 5 சென்டிமீட்டர், AC equal to 10 சென்டிமீட்டர், BD equal to 1.5 சென்டிமீட்டர் மற்றும் CD equal to 3.5 சென்டிமீட்டர். கணக்கில் முக்கோணம் ABC என கொடுக்கப்பட்டுள்ளதால் சிறியதாக படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு முக்கோணம் வரைந்து கொள்ள வேண்டும். ABC இதில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை குறித்து கொள்ள வேண்டும். கேள்வி என்னவென்றால், AD ஆனது கோணம் Aவிற்கு இருசமவெட்டி ஆகுமா? அப்போ பக்கங்களினுடைய விகிதம் சமமாக இருந்தால் நாம் கோண இருசமவெட்டியின் மறுதலையில் படித்துள்ளோம். அடிப்பக்கத்தினுடைய விகிதங்களும்
மற்ற இரு பக்கங்களினுடைய விகிதத்திற்கு சமமாக இருந்தால் AD ஆனது கோணம் Aவினுடைய இரு சமவெட்டி ஆகும். முக்கோணம் ABCயில் AB = 10 சென்டிமீட்டர், AC = 14 சென்டிமீட்டர், BC = 6 சென்டிமீட்டர், BD = X என்க. அப்போ DC = BCயிலிருந்து BDயை கழித்தால் 6 - X. கோண இரு சமவெட்டி தேற்றத்தின்படி AB/AC = BD/DC 10/14 = X / 6 - X. 5/7 = X/6 - X. அப்போ குறுக்கு பெருக்கம் செய்தால் கிடைப்பது 5 × 6 - X = X × 7. 30 - 5X = 7X. அப்போ 12X = 30 என கிடைக்கிறது. X = 30/12 = 2.5. அப்போ DCயினுடைய மதிப்பு சமம் 6 - X = 6 - 2.5 = 3.5 சென்டிமீட்டர். இதுவரை நாம் இரு மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம். தற்போது 5 மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். வினா எண் 1. சரிவகம் ABCDயில் AB parallel to DC, E மற்றும் F என்பன முறையே இணையற்ற பக்கங்கள். AD மற்றும் BCயின் மீது அமைந்துள்ள புள்ளிகள். மேலும் EF parallel to AB என அமைந்தால் AE/ED = BF/FC என நிறுவுக. வினா எண் 2. Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle. P, Q and R lie on AB, AC and BC respectively. If AB = 12 cm and BC = 6 cm, find the sides PQ, RB of the rhombus. வினா எண் 3. நாற்கரம் ABCDயில் AB = AD, கோணம் BAC மற்றும் கோணம் CADயின் கோண இரு சமவெட்டிகள் BC மற்றும் CD ஆகிய பக்கங்களை முறையே E மற்றும் F என்ற புள்ளியில் சந்திக்கின்றன எனில் EF BDக்கு இணை என நிறுவுக. வினா எண் 4. படத்தில் கோணம் QPR = 90 டிகிரி, PS ஆனது கோணம் Pயின் இரு சமவெட்டி. மேலும் ST perpendicular to PR எனில் ST × PQ + PR = PQ × PR என நிறுவுக. இதுவரை நாம் இப்பகுதியில் இரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். முதலில் நாம் இன்றைய காணொளியில் பார்த்தது என்னவென்றால் தேல்ஸ் தேற்றம் மற்றும் தேல்ஸ் தேற்றத்தினுடைய மறுதலை தேற்றம். அடுத்து கோண இரு சமவெட்டி தேற்றம். இந்த கோண இரு சமவெட்டி தேற்றத்தினுடைய மறுதலை, இந்த 4 தேற்றங்களை வைத்து கணக்குகளை எவ்வாறு செய்வது மற்றும் இரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் ஆகியவற்றை தெளிவாக பார்த்தோம். மேலும் இந்த 5 மதிப்பெண் வினாக்களினுடைய ஒரு சில விடைகளை அடுத்த காணொளியில் நாம் காண்போம். நன்றி.